Hi, hello, வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க ரவி. இந்த Realme உடைய Narzo சீரிஸ்ல Pro வேரியன்ட் Realme Narzo 60 Pro பத்தி லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் நாம சொன்ன மாதிரி தான் Realme 11 Pro ரீபிராண்ட் பண்ணாங்க. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து வந்ததுக்கான காரணம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் Realme Narzo 60 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அவங்க கொண்டு வரதா இருந்தாங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வரப்ப அப்படியே Realme 11 Pro அப்படி Narzo 60 Pro மாற்றி கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி அப்படியே சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளோதான். மற்றபடி இந்த Realme Narzo 60 இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன இருக்குது, இது ஆக்சுவலி நமக்கு அண்டர் 20,000 செக்மெண்ட்டில் வந்திருக்கு. ஸோ இந்த செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக்குன்னு பார்க்கும்போது இதுவுமே நமக்கு Realme Narzo 60 Pro சொன்ன மாதிரி அதே லுக்கு தான். ஆரஞ்ச் அண்ட் பிளாக் அப்படின்ற ரெண்டு கலர் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. சேம் லுக் வேகன் லெதர் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த சேஞ்சஸும் இல்லை, லுக் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. மற்றபடி ஸ்பெக்ஸ் அப்படின்னு வந்தோம்னா ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இங்கேயும் நமக்கு Amoled பேனலுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 6.74 இன்ச்சஸ்க்கான சைஸில் தான். பட் ஆனால் இது ஃப்ளாட் அண்ட் Amoled டிஸ்பிளே, கர்வ்டு Amoled டிஸ்பிளே நமக்கு கிடையாது. இது போக 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. பட் 1000 nits வரைக்கும் மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 1000 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிங் ரேட்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த 18,000 மாதிரியான செக்மெண்ட்டுக்கு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த செக்மெண்ட்டுக்கு டிஸ்பிளே Amoled டிஸ்பிளே ஓகே, பட் 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் 120 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி மொபைலுடைய பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்தோம்னா இங்கே ஆக்சுவலி 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ண 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டுக்கு 67 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்துருக்கலாம். ஸோ அது இல்லாமல் 33 வாட்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு ட்ராபேக்காக தான் இருக்குது. அடுத்து சரி பர்ஃபார்மன்ஸ் அது பெட்டராக இருக்கா, பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா பர்ஃபார்மன்ஸுக்கு மீடியாடெக்கோட Dimensity 6050 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசர் தான் ஆக்சுவலி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ப்ராசர் என்ன, இது எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும், எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது நமக்கு Snapdragon 695 இந்த செக்மெண்ட்டில் நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ அதுக்கு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவல், பட் அதை விட கொஞ்சம் கம்மியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசர் தான். அதேமாதிரி 7 nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணிருக்கக்கூடிய ப்ராசர் தான். LPDDR4X and Type UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட்லாம் இருக்குது அப்படின்னாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது Snapdragon 695 விடவுமே கொஞ்சம் கம்மியான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும். அண்ட் Snapdragon 695 விட இப்போ மார்க்கெட்டில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் 15,000 கிடைக்குது. 15,000 கம்மியான செக்மெண்ட்டில் கூட ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அப்படின்னும் போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் 18,000 நீங்கள் வாங்கணுமா வேணாமான்றதை அதுக்கப்புறம் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க. சரி, மற்றபடி கேமராவாவது இந்த ஸ்மார்ட் ஃபோன் நல்லா இருக்கா, கேமரா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பின்பக்கம் இங்கே 2 கேமரா தான். பிரைமரி கேமரா 64 மெகா பிக்சலுக்கான கேமரா. என்ன சென்சார் அதை பற்றின டீட்டெயில் இல்லாமல் இல்லை. OISக்கான சப்போர்ட்டும் கிடையாது. அண்ட் சப்போர்ட்டிவ் கேமரா 2 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ 2 கேமராவுமே இந்த செக்மெண்ட்டுக்கு அந்தளவுக்கு ஒருத்தில் அட்லீஸ்ட் OISக்கான கேமரா கொடுத்துருந்தாங்கன்னா கூட ஓரளவுக்கு ஓகேன்னு இருக்கலாம். பட் இல்லை, நார்மல் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. சரி, முன்பக்கம் செல்ஃபி கேமரான்னு வந்தோம்னா இங்கே ஆஷூஷுவல் அந்த 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்க முடியாது. இந்த செக்மெண்ட்டுக்கு ஓகே அப்படின்ற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேணால் மேபி எதிர்பார்க்கலாம். இது போக 4Kல ரியலில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். செல்ஃபியில் 1080 பிக்சலில் தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். அண்ட் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஒரே ஒரு விஷயம் இதுதான் Realme தொடர்ந்து நல்ல விஷயமா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் Amoled டிஸ்பிளே கொடுத்துட்டாங்கன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. பட் ஆனால் சிங்கிள் ஸ்பீக்கர் தான். Realme Narzo 60 Proல டியூவல் ஸ்பீக்கர் கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே பார்த்தா சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. பட் 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனில். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. Android 13Kல Realme 4.0ல இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 18,000. இந்த 18,000க்கு பேஸ் வேரியண்ட்டாக 8GB 128GB அப்படின்ற இந்த ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது போக 8GB 256GBக்கான வேரியண்ட் 20,000 மாதிரியான ப்ரைஸிங்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வர்த்தான்னு கேட்டிங்கன்னா நான் வீடியோ பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்மார்ட் ஃபோன் அந்த அளவுக்கு ஒர்த் கிடையாதுங்க. ஸோ ஒன்றுமே பெருசாக இல்லை. டிஸ்பிளே Amoled டிஸ்பிளே அப்படின்றத தாண்டி அதில் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் இருக்குது. அதே மாதிரி கேமராவும் அந்த அளவுக்கு ஒன்றும் இந்த செக்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டாக இல்லை. அண்ட் பர்ஃபார்மன்ஸுமே இந்த செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக நான் பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், ஓகேவான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். Snapdragon 695 இந்த செக்மெண்ட்டில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் நிறைய கிடைக்குது அப்படின்னும் போது அதுக்கு போயிடலாம். இது அந்த அளவுக்கு ஒர்த் கிடையாது. ஸோ அந்த வகையில் ஓவரால் பார்க்கும்போது Realme Narzo 60யும் இந்த செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக ஒர்த் கிடையாது. மேபி அண்டர் 15,000 செக்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா மேபி ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கலாம். பட் இவங்க செட் பண்ணியிருக்கக்கூடிய 18,000 செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனும் அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை. என்ன கேட்டிங்கன்னா கன்சிடர் பண்ண வேணாம்.